ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். நான் கேசரி தான் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் இல்லாமல் கேசரி எப்படி பண்ணுறேங்கிறதா இந்த வீடியோ பாருங்கள். மோஸ்ட்டாக வீட்டில் எல்லாருக்கும் கேசரி எப்படி பண்ணுறேங்கிறது தெரியும். அதனால் நான் ரொம்ப டீப்பாலாம் போடல. ஃபுட் கலர் மட்டும் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். இது ஆட் பண்ணுறதுனால கேசரி மஞ்சள் ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட் பண்ணதுனால ஆஸ் யூஷுவல் கேசரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுட் கலர் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஃபுட் கலரை தவிர்த்த மாதிரியும் இருக்கும். இதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இது தெரியாமல் நிறைய பேர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கேசரி கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க. அது குழந்தைகளாக சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம தவிர்க்கலாம். பாருங்கள், கேசரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் மஞ்சள் ஸ்மெல் எதுவுமே அடிக்காது. கேசரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.